வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். ஒரு யூடியூப் வீடியோவில் உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கொஞ்சம் சரி ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பல சேனலில். இது ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் ஒன்று கண்டுபிடிச்சேன். இது எப்படின்னா 2010s வந்த வீடியோ கேம்ஸ், அதாவது 2010க்கு அப்புறம் 2010 அந்த அதாவது ஒரு மாடர்ன் பீரியட் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ரேங்கிங் பண்ணலான்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். சரி, ரேங்கிங் இப்போ வேண்டாம், நம்ம ஒரு குவிஸ் மாதிரி பண்ணலாம். இதில் எது பெஸ்ட்டு, இதில் திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். அதான் இப்படி போட்டு இதெல்லாம் உட்காந்துருக்கேன். இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சதோடைய இந்த எப்போ சொல்கிற மாதிரி டிங் 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 அதெல்லாம் பண்ணிவிடுங்க. லைக்கு அப்புறம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வேறு ஏதாவது இந்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா பேக்ரவுண்ட் வேணால் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த லைட்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ எது இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். 2010s வந்த வீடியோ கேம்ஸ் பற்றி தான் இருக்கும். இது வெப்சைட்டோட நேம் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. லீக் என்னமோ இருக்குது, அது தெரில. ஓகே, இந்த இதில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ உள்ளே போயிடலாம். இது எப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திஸ் ஆர் தட், இந்த கேமா அப்படின்னு கேட்கும். நான் இந்த கேமை பற்றி விளாண்டுருந்தேன்னா இந்த கேம் பற்றி சொல்லுவேன், இதில் விளாண்டுருந்தா இதை பற்றி சொல்லுவேன். ஸோ விச் இஸ் அ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எது ஒரு கிரேட்டஸ்ட் கேம் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறத நிற்கும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு இதில் பார்த்தேன். ஸோ ஓகே, இன்ஸ்பயர்ட் பண்ணி தான் பண்ணேன் இது. ஓகே, ஸ்டார்டிங் பண்ணலாம். ஓகே, அன்டைட்டில் கூஸ் கேம் ஒரு புல்லட் ஸ்டாம் 2011. ஓகே, புல்லட் ஸ்டாம் நான் விளாண்டுருக்கேன், 2 கேமுமே நான் விளாண்டுருக்கேன். ஸோ இந்த கேம் பற்றி பார்த்தீங்கன்னா நாட் ஸோ இம்ப்ரெசிவ் ஃபார் மீ. பட் இந்த கேம் அன்டைட்டில் கூஸ் கேம் இஸ் அ வெரி வெரி ஃபன் கேம். ஸோ ஐல் கோ வித் அன்டைட்டில் கூஸ் கேம். Marvel Spider-Man Rocket League. Rocket League, I'm not actually a big fan of a Rocket League. Spider-Man always. Zelda. Okay, Zelda and Rayman அப்படின்னு வரும்போது நான் ரேமன் விளாண்டதில்லை, டு பி ஆனஸ்ட். ஜெல்டாவில் ஒரு கேம் மட்டும் விளாண்டுருக்கேன், ஆனால் இந்த கேம் இல்லை. ஸோ ஜெல்டா பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால I'll go with Zelda. Brothers. ஓகே, Super Smash Bros and Brothers. I'll go with Brothers. ஸோ நான் எதனால் ஸ்டாப் பண்ணி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணல அப்படின்னா, இது எல்லாருக்குமே போர் அடிச்சிடும். அந்த கேம் பற்றிலாம் பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இருக்காதுங்கிறதுனால தான் அடுத்தடுத்து போகிறேன். ஸோ சப்போஸ் இப்போ நம்ம பார்க்குற கேம் இருக்கட்டும், இதெல்லாம் முக்கியமான கேம்ஸ், இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம். பட் சின்ன கேம்ஸ்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்து போக ட்ரை பண்ணுறேன். ஓகே, விச்சர் 3 அண்டு லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். ஓகே, லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன். லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு ஸ்டோரி இன்ட்ராக்டிவ் கேம். நம்ம ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ணும்போது அதை சூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கதையும் நவரும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஸ் டெட்ராய்ட் பிகம் ஹியூமனு, அன்டில் டானு, குவாரி, அந்த மாதிரியான கேம் தான் இது. பட் குவாரி அண்ட் அன்டில் டானில் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் இருக்கும். பட் லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்சில் கொஞ்சம் ஆக்ஷன் கம்மியாக, ஸ்டோரி டெல்லிங் நிறையா இருக்கும். ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் நிறையாவே இருக்கும். ரொம்பவே ஒரு சூப்பரான கேமு. நீங்கள் ஃபோன்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது. ஆனால் பட் மாட் பண்ணி தான் நீங்கள் விளாடணும், இல்லைனா காசு கொடுத்து வாங்கி தான் விளாடணும். லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி யூனிக் கேம். சூப்பர் பவர்ஸை வச்சு ரொம்பவே ஒரு கிரேட் டேக்காக ஒன்று எடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் 2 இருக்குது. அதுக்கப்புறம் பிஃபோர் த ஸ்டாம், அது இதுன்னு ஒரு 4-5 பாட்டுக்கு மேலே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பாட்டு வந்துச்சு. லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் 1 இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கேம். இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு கேம்னு சொல்லலாம். அதாவது லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் சீரீஸில். அண்டு ஆப்வியஸ்லி இது இன்ட்ராக்டிவ் ஸ்டோரி டெல்லிங் கேம்ஸில் அது மிகப்பெரிய கேம்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்சோ. இந்த சைடு வந்தீங்கன்னா விச்சர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட். விச்சர் புக்ஸ் நிறையா இருக்குது. புக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு அலுப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சீரீஸ் பார்க்கலாம். பட் சீரீஸை புச்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீரீஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஹென்ரி கேவில் வேறு எக்ஸிட் ஆகிட்டாரு. புதுசாக லைம் சென்ஸொர்த்தை கேஷ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரில. பட் இந்த விச்சர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விச்சரோட ஒரு பேசிக்கான ஆர்ஜினை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு பக்காவாக புரியும். விச்சர் 3 இஸ் லைக் அ RDR 2. ஸோ யூ நீட் லாட் ஆஃப் டைம் டு ப்ராசஸ் இட் அண்டு டேக் இட் இன், அதான் சொல்லணும். இது நீங்கள் நிறைய விஷயம் இருக்குது. விச்சர் 3ல் ஏகப்பட்ட விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் விளையாட வேண்டியது இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கேரக்டர்ஸ் ஆல்சோ தெர் இஸ் அ லாட். அப்படிங்கும்போது விச்சர் 3 இஸ் மச் கிரேட்டர் தென் லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ I'll go with Witcher 3. இந்த 2 கேமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், 2 கேமே விளாடலாம். 2 கேமே மேசிவ் கேம். விச்சர் 3 இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் RPG கேம்ஸ் எவர். மேபி உங்களுக்கு இதில் நெகட்டிவ்ஸ் தெரியாது அப்படின்னா, இந்த RPG டைப் ஆஃப் கேம்ஸ் தான் நமக்கு RPG டைப்ஸ் கேம்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருந்தீங்கன்னா வேணா உங்களுக்கு பிடிக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ I'll go with Witcher 3. பேட்மேன் ஆர்க்கம் சிட்டி. ஓகே, செலஸ்ட்
இப்போ ஆர்கம் சிட்டி எடுத்துக்கிட்டோம்னாலும் அதே தான். இட் வாஸ் அ மேசிவ் ட்ரையாலஜி ஆஃப் கேம்ஸ். ஆர்கம் சிட்டி ஐ அம் த பிக் ஃபேன் ஆஃப் ஆர்கம் சிட்டி. பட் ஆர்கம் நைட் வந்துச்சுன்னா ஐ வில் டேக் ஆர்கம் நைட். பட் எனிவேஸ் ஐ பிளேட் ஆர்கம் சிட்டி. தட்ஸ் வை ஐ எம் கோயிங் வித் ஆர்கம் சிட்டி. மைண்ட் கிராஃப்ட் ஓகே. மைண்ட் கிராஃப்ட் பற்றி நான் சொல்ல தேவையில்ல. இது வந்து வெரி வெரி சப்ஜெக்டிவ் தான். நம்ம ஒருத்தர் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. மைண்ட் கிராஃப்டோட ஆர்ட் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே பிடிச்ச கேம். ஸோ ஐம் கோயிங் வித் கிராஃப்ட். ஓகே, நைட் இன் வேர்வுட்ஸ் அண்ட் GTA 5. வாட் கேன் ஐ சே? GTA 5 GTA 5 பற்றி பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது எதுக்கு சொல்லிக்கிட்டு மறுபடியும் GS5 அண்ட் போர்ட்டல் 2 இஸ் ஆல்சோ குட் கேம். ஆர்டல் கேம் நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபன்னான கேமு. பட் GS5 பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் கேம். வெரி வெரி இன்டென்ஸ் ஆக்ஷன் கேம். தட்ஸ் வை ஐ எம் கோயிங் வித் GS5. இதில் இன்னும் மொத்தமாக 64 ரவுண்ட் இருக்குது. அதை நான் சொல்ல மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ 64 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து ஒன்று ஒன்றா போக போக நம்ம வந்து சூஸ் பண்ணுறது இல்லாமல் மீதி இருக்கிறது எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாம் 1-on-1 வரும் அதுக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்திருக்கிறது வந்து அல்டிமேட் ஷோடவுன்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் ஷோடவுன். ஸோ God of War 2018 இல்லை ஃபோர்ட்நைட் நான் ரெகுலராக விளையாண்டுருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் பிளேயிங் ஃபோர்ட்நைட் ஜஸ்ட் கீழே லிங்க் மூலிமா இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுங்க. நம்ம விளையாடலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து விளையாடலாம். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம கோ வித் ஓகே ஏலியன்ஸ், ஐசோலேஷன் அண்ட் ரெசிடென்ட் ஈவில் 7 பயோஹாசர். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த லிஸ்ட்டில் இப்போ வந்ததுலேயே சேம் ஜேர்னரில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏலியன்ஸா ரெசிடென்ட் ஈவில் 7 கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 7 தான். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 7 பயோஹாசர் இஸ் ஒன் ஆஃப் த கேம்ஸ் விச் ஐ மோஸ்ட் ஸ்கேர் டு பிளே. நான் ரொம்பவே பயந்தேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த கேம் ரொம்ப பயந்தது 7 விளையாடுறதுக்கு தான். உண்மையாகவே ஒரு பர்ஃபெக்டான கேம். நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் சரௌண்டிங்ஸ்லாம் வச்சு நைட் நேரத்தில் விளாண்டிங்க அப்படின்னா யூ ஒன்ட் பி டிசப்பாயிண்டட் தான் சொல்லணும். ஸோ ஐ எம் கோயிங் வித் 7. அது ரெசிடென்ட் ஈவில் 7. ஓகே, ஜோனி ஆர் ஸ்கைரிப். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் மேரியோ ஆடிசியா, ஃபோர்சா ஹொரைசன் கண்டிப்பாக. லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 டாம் ரைடர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் ஆஃப் அஸ் வந்து நீங்கள் சப்போஸ் சீரிஸ் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு கேம் விளாண்டு தொலைஞ்சிருங்க. ஏன்னா சீரிஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சீசன் கூட ஓகே, செகண்ட் சீசன் இஸ் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஆக்டிங் அண்டு நம்ம ஆல்ரெடி தெரியும், நிறைய பேர் அடித்தது தான். செகண்ட் சீசன் இஸ் ஒன் ஆஃப் த ஒஸ்ட். ஃபர்ஸ்ட் சீசன் வேணால் பாருங்கள். கேம் விளாடணுன்னா 2 கேம் விளாடுங்க. 2 கேமே நல்லாயிருக்கும். டாம் ரைடர் ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னா டாம் ரைடர் ஷேடோ ஆஃப் டாம் ரைடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் பார்ட் நான் செலக்ட் பண்ணல. பிளட்போர்ன், வாக்கிங் டெத். ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்சும் வாக்கிங் டெத்தும் ஒரே ஒரு ஃபார்மேட் கேம் தான். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேம். அதாவது லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஒன் ஆஃப் த கிரேட் கேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாக்கிங் டெத் இஸ் கிரேட்டஸ்ட் எவர் இஃப் யூ ஆஸ்க் மீ. ஸோ ஐ எம் கோயிங் வித் வாக்கிங் டெத். டெத் ஸ்ட்ராண்டிங் இஸ் ஆல்சோ அ குட் கேம். பட் வாக்கிங் டெத் டாப்ஸ் எவ்ரிதிங். அண்டர்டேலா, பயோஷாக்கா. ஐ எம் கோயிங் வித் பயோஷாக். ஓகே, another 2 great games. ஓகே, எலோனாயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் ஒன் ஆஃப் எப்படி சொல்கிறது, இதுவும் ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம் தான். நம்ம சூஸ் பண்ணுறதை வச்சு தான் நம்ம ஸ்டோரி மூவ் ஆகும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுங்க, நீங்கள் ஒரு டிடெக்டிவாக வாழணும்னு நினச்சிங்கன்னா எலோனாயரை சூஸ் பண்ணலாம். உங்கள் லைஃப் டைமில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை வந்து வாழ்நாள்லேயே நீங்கள் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகணுன்னா ஆர்டிஆர் போகலாம். ஆர்டிஆர் பற்றி தனியாக ஒரு எபிசோட் போட்டிருக்கேன். லீவ் த ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். எந்த கேம் பக்கத்தில் வச்சாலும் ஆர்டிஆர் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆர்டிஆர் தான் நான் சூஸ் பண்ணுறேன். 2 கேமே கிரேட் கேம். ஆர்டிஆரை பற்றி நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கேன். இங்கே பேசணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ உள்ளே போய் பாருங்கள், நீங்கள் இந்த லிங்கை தொட்டு பாருங்கள். உண்மையாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அதையும் கேட்டுட்டு வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. Destiny 2, No Man's Sky, Destiny 2, Dead Space, Alan Wake. Alan Wake 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ வில் கோ டு Dead Space. டார்க் சோல்ஸ், விட்னஸா, மாரியோ கார்ட் இது அடுத்த ரவுண்டு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அசாசன்ஸ் கிரீட் ஆடிசியா, கூஸ் கேமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாசன்ஸ் கிரீட் ஆடிசிக்கு ஒரு தனி சின்ன ஸ்டோரி இருக்குது. என்கிட்ட PS4 வச்சுருந்து கேம் வாங்க காசு இல்லாத காலத்தில் என்கிட்ட அசாசன்ஸ் கிரீட் ஆடிசி தான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் வந்து இருக்கிற எல்லாத்தையும் முடித்தேன், எல்லாமே லெவலப் பண்ணேன். நான் ரொம்பவே இன்வால்வ்டாக விளையாட்டது ஆடிசி தான். இட்ஸ் நாட் அ கிரேட் கேம் ஃபார் எனி ஒன், பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த நாஸ்டாலஜிக் மெமரி ஃபார் மீ. இட் இஸ் ஒன் ஆஃப் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ ஐ எம் கோயிங் வித் ஆடிசி. ஸ்பைடர்மேனா ஜெல்டாவா? ஸ்பைடர்மேன். பிரதர்ஸா விச்சர். நான் ஆல்ரெடி பிரதர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். பிரதர்ஸ் வந்து 2 பிளேயர் கேமு. நான் ஒரு தடவை விளையாண்டுருக்கேன், ஃபுல்லாக முடிக்கல.
ஸ்டில் இட்ஸ் அ கிரேட் கேம், பட் விச்சரோட கம்பேர் பண்ணும்போது நெவர். பேட்மேன் ஆர்க்கம் சிட்டியா வாங்கிஷா, ஐ திங்க் இந்த இந்த வந்து இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கம் நைட்டு அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்க்கம் நைட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிசி கேம்ஸ் அண்ட் PS4 கேம்ஸ் எவர். ஸோ ஐம் கோயிங் வித் ஆர்க்கம் சிட்டி, கன்சிடரிங் திஸ் அஸ் அ பேட்மேன் ட்ரையாலஜி. GTA 5 மைண்ட் கிராஃப்டா? GTA 5, காட் ஆஃப் வார், கியர் 5, காட் ஆஃப் வார், யா. ஸ்கைரிம்மா, ரெசிடென்ட் ஈவில் பயோஹாசார்ட். ஓ, எனக்கு வந்து ஸ்கைரிமும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயோஹாசார்ட் வந்து பெரிய ஒரு மெமரி, அதை நான் விளையாண்டது. இப்போவும் ஞாபகம் இருக்குது அந்த 2-3 ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம். ஸோ பயோஹாசார்ட் நீங்களும் விளையாண்டு பாருங்கள். பயோஹாசார்ட் வந்து உண்மையாகவே ரொம்பவே ஒரு பக்காவான கேமு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஆஃப் அஸா ஃபோர்ஸாவா? ஃபோர்ஸா இஸ் அ குட் கேம், பட் லாஸ்ட் ஆஃப் அஸ் இஸ் பெட்டர், ரைட்? இட்ஸ் நாட் அ ஃபேர் கம்பேரிசன். இந்த லிஸ்ட் நான் மேக் பண்ணல, ஜஸ்ட் ஆன்லைனில் இருக்கிறத நான் வந்து சூஸ் பண்ணி இது பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய ஒரு கரெக்டான கம்பேரிசன் இல்லைன்னு சொல்லி தோணுது எனக்கு அந்த இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டு. ஸோ ஆல்சோ திஸ் லிஸ்ட் ஆல்சோ இது வந்து டிவினிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆர்பிஜி லவர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலாம். என்ன கம்பேரிசன் தெரில. ஓகே, எனிவேஸ் நம்ம வந்து ஜேர்னல் வைஸ் போனோம்னா 4 கேம் 5 கேம் தான் இருக்கும். ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ண முடியும். பிளட் பார்ன் ஐ வில் கோ வித். இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கேம். வாக்கிங் டெத் தான் இன்சைட், ஆனால் வாக்கிங் டெத். டெட் ஸ்பேஸா டெஸ்டினியான்னு கேட்டால் டெட் ஸ்பேஸ் ஃபேண்டாஸ்டிக் கேம். டார்க் சோல்ஸ், ஆடிசி, ஸ்பைடர்மேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த இது நம்ம பெட்டர் கேம்ஸ் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. ஸோ பெட்டர் கேம்ஸ்னால் மார்வல் ஸ்பைடர்மேன் தான். விச்சர் 3யா ஆர்க்கமான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு டஃபஸ்ட் சாய்ஸ் இது வரைக்கும் நான் மேக் பண்ணதில்ல. ஆர்க்கம் அதாவது ஆர்க்கம் ட்ரையாலஜின்னு நான் சொல்கிறேன். ஆர்க்கம் சிட்டி இல்லை, ஜஸ்ட் ஆர்க்கம் சிட்டினா ஐல் கோ வித் விச்சர் 3. பட் ஆர்க்கம் ட்ரையாலஜி அப்படின்னு வந்துச்சுன்னா நான் ஐல் கோ வித் ஆர்க்கம் ஒன்று. GTA 5 ஆர் காட் ஆஃப் வார், ரெசிடென்ட் ஈவில், லாஸ்ட் ஆஃப் அஸ். ஓ, பிளட் பார்ன், வாக்கிங் டெட் ஆப்வியஸ்லி RDR 2. டார்க் சோல்ஸா ஸ்பைடர்மேனா? ஸ்பைடர்மேன். ஆர்க்கம், காட் ஆஃப் வார், RDR 2. ஐ திங்க் இதான் கடைசி நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர்றது RDR இது. ஓகே, நீங்கள் இந்த 2 கேமும் விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டுமே ஒரு சமமான ஒரு இதில் தான் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் ஜேர்னர், பட் கிரேட்டஸ்ட் கேம்ஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து எப்போவுமே கண்டிப்பாக இந்த 2 கேமுமே இருக்கும். லாஸ்ட் ஆஃப் அஸ் காட் ஆஃப் வாரை பொறுத்த வரைக்கும் காட் ஆஃப் வார் 2018 வந்து எனக்கு பெரிய ஒரு மெமரி கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் ஆர் ஆசம். பட் கம்பேரிங் திஸ் எடிஷன் டு லாஸ்ட் ஆஃப் அஸ்னால் நான் லாஸ்ட் ஆஃப் அஸ் தான் போவேன். பட் பழைய காட் ஆஃப் வார் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காட் ஆஃப் வார் தான் போயிருப்பேன். லாஸ்ட் ஆஃப் அஸ் வர்சஸ் RDR. ஸோ வி ஆர் எண்டிங் திஸ் லிஸ்ட் வித் RDR 2. ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், RDR 2 இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேம் எவர். ஸோ RDR 2 தான் வந்து இதில் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் அண்ட் பெஸ்ட் கேம் ஆஃப் த 2010s அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ரீசெண்டாக அந்த கேம்ஸ் இருக்காது. 2010s டிகேட் தான் இருக்கும். 10 to 20 மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் இருக்காது. சப்போஸ் வந்து இது உங்களுக்கு பிடிச்ச கேம்லாம் அதில் இல்லை அப்படின்னா காண்டாயிடுவாங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும், இது வந்து எடிட் ஸ்டைல் என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த ஐ கான்டாக்ட் வரமாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆச்சு வாய்ஸில் பேசி இந்த ஐ கான்டாக்ட் ரொம்பவே வரமாட்டேங்குது. ஸோ வில் ட்ரை டு கரெக்ட் இட். ஓகே, ஏதோ கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.